அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மூலமே பிரபலமடைந்த சிவாங்கி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் நாம் குறிப்பிட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு தெரிய வேண்டும்னா மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகள் மூலமே நிறைய பேர் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் தான் சிவாங்கியும் இருக்காங்க. பின்பு தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தனது க்யூட் பர்ஃபார்மன்ஸ் மூலம் ரசிகர்களை ஈர்த்தாங்க. கடந்த 3 சீசன்களையுமே கோமலியாக அதிரடி கிளப்பினாங்கன்னே சொல்லலாம். சில நேரங்களில் சிவாங்கி பாடும் பாடல்களை இதயமும் கரைந்து போகுன்னே சொல்லலாம். பலருமே சிரிக்க வைத்து ரசிக்க வைக்கும் சிவாங்கி இப்படி ஒரு சோகமான ரசிகர்கள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. கண்ணீருடன் அவர் அளித்த பேட்டி தான் காரணம்னு சொல்லலாம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கெட்டப்புகளை ரசிகர்களை கலகலவென சிரிக்க வைத்து விட்டாங்க சிவாங்கி. இவரும் புகழும் செய்யும் சேட்டைகளை சொல்லி மாடாதுன்னே சொல்லலாம். அண்ணன் தங்கி பாசத்தால் அடிக்கும் லூட்டிகளை கண்டு நடுவரே ஒதுங்கி ஓடிவிடுவாங்களாம். அதே போன்று படங்களில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி பாட்டுகளையும் பாடி வராங்க. ஆல்பம் பாடல்களை பாடும் வாய்ப்புகளையும் பெற்று வராங்க. அதிகமான இசை கச்சேரிகளில் பாடும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்து வருதுன்னே சொல்லலாம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அஸ்வினை காதலிப்பது போன்று அவரை பார்த்து வெக்கப்படுவது போன்று பல மாடுலேஷன்களை அவரை துரத்தி வருவாங்க. அதை பார்க்கும் அனைவருக்குமே சூப்பர் ஜோடி என்று புகழ்ந்து பேசியிருந்தாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஹை ஆன ஜோடிகளையும் சிவாங்கியும் அஸ்வினும் பேசப்பட்டாங்க. அவர் செல்லமாக அஸ்வினி என்று அழைத்தாலே போதும் அஸ்வினி வெக்கத்தால் சிரிப்பாங்க. சிவாங்கிக்கு அஸ்வின் மீது க்ரஷ் என்று கூறலாம். சிவகார்த்திகேயன் நடித்த டான் படத்தில் அவருக்கு தோழியாகவும் நடிச்சிருந்தாங்க. அவரது நடிப்பிற்கு சிறப்பான வரவேற்பும் பெற்றிருந்துச்சு இந்த படத்தில். அதை தொடர்ந்து தான் வெளிவெளியுடன் பார்த்தோம்னா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்திலையும் காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சிவ நடித்த காசிதான் கடவுளடா என அடுத்த படங்களிலும் சிவாங்கி நடித்து வராங்க. பாட்டு, டான்ஸ், காமெடி என பட்டையை கிளப்பி ஒரு சிவாங்கிக்கு காதல் தோல்வி என்ற செய்தி கேட்டு ரசிகர்கள் சோகத்தின் மூழ்கியிருக்கன்னே சொல்லலாம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமே பெரிய ரீச் கிடைத்தாலுமே தனக்கென்று தனி இடத்தையும் பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். குடும்பத்தோடு அரட்டை பாட்டு என ஜாலியாக இருக்கும் சிவாங்கிக்கு முதல் முறையாக காதல் தோல்வியால் துவண்டு போனது குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தாங்க. பிஸியாக இருக்கும், நீங்கள் இதற்கு முன்னே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா என தொகுப்பாளர் கேட்கவே சிரிப்புடன் பேசிய சிவாங்கியின் முகத்தில் சோகமாக மாறிச்சான். கண்ணீர் விட்டு அழுக முடியாத நிலையில தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆனால் இப்போது எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் கடினமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹார்ட் பிரேக் எனக்கு வலியை கொடுத்தது என சிவாங்கி தெரிவித்தாங்களாம். யாருக்கு தான் காதல் தோல்வி இல்லை, ஃப்ரீயாக விடுங்க சிவாங்கி, நாங்கள் இருக்கோம் என அவரது ரசிகர்கள் ஆறுதல் சொல்ல தொடங்கியிருக்காங்க. ஒரு சிலர் சிவாங்கிக்கு பிரேக்கப்பா என வியப்புடன் கேட்டு வராங்களாம். ஜாலியாக இருக்க என்று கூறி வராங்க. இல்லாமல் நான் இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன், பிரேக்கப் எனக்கு பெரிய மனபலத்தை கொடுத்துச்சின்னே சொன்னாங்களாம். என்ன நானே பார்த்து கொள்ள கற்றுக்கொண்டேன். அழகான ஆண்கள் ஊர் முழுக்க இருப்பாங்க, நமக்கு அவர்களை பிடிக்கும், ஆனால் அவர்களுக்கு நம்மை பிடிக்கணும் அதுவும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா தனது முதல் திரைப்பட பாடலாக பசங்க படத்தில் ஜேம்ஸ் வசந்த் இசையமைச்ச அன்பெல்லாம் அழகாகும்னு பாடலையும் பாடியிருந்தாங்க. இத்திரைப்படம் பார்த்தோன்னா சிறந்த படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றிருந்துச்சு. 10 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு தான் சூப்பர் சிங்கர் 7 தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முதல் 6 இடங்களிலும் இடம் பெற்றாங்களாம். பின்னர் தான் விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி நகைச்சுவையில் கடந்து சமையல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் கலந்து கொண்ட பின்பு தான் 2021ஆம் ஆண்டு ஃப்ளாக்ஷிப் டிஜிட்டல் விருது நிகழ்ச்சியில் சிறந்த பெண் பொழுதுபோக்கு நட்சத்திரத்திற்கான விருதையும் வென்றிருக்காங்க. பெஹைன்வுட்ஸ் கோல்டு ஐகான் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளையும் மிகவும் பிரபலமான பெண் நட்சத்திரமாகக்கான விருதையும் விஜய் தொலைக்காட்சிக்கான விருது நிகழ்ச்சிகளும் அஸ்வின்குமார் லட்சுமிநாதன் வருடன் தொலைக்காட்சியின் பிரபலமான ஜோடிக்கான விருதையும் 3 விருதுகளையும் வென்றிருக்காங்க. குக் வித் கோமாளியில் கலந்து கொண்ட பிறகுதான் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருக்கும் டான் என்னும் தமிழ் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு நடிக்க வைப்பதாக கூறியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே படத்தில் சிவாங்கி ஒரு பாடலையும் பாட இருந்தாங்க.
தரண்குமாருடன் இணைந்து அஸ்குமார் என்ற பாடலை பாடியிருந்தாங்க. 21ஆம் ஆண்டு பார்த்தோம்னா ஓணம் சிறப்பு வெளியிடப்பட்ட அடிப்பொலி என்ற பாடலை வினித் ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடியிருந்தாங்க. சிவாங்கி பார்த்தோம்னா கேரளாவில் உள்ள தொடுபுழா எனும் ஊரில் 2000 ஆண்டில் மே மாதம் 25ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவரின் தாய்மொழி மலையாளம் தான். தந்தை கிருஷ்ணகுமார் தொழிலதிபரும் இசைக்கலைஞரும் சொல்லலாம். தாய் பின்னணி கிருஷ்ணகுமார் பின்னணி பாடகியாவார். சிவாங்கியினுடைய பெற்றோர் இருவருமே கலைமாமணி விருது பெற்றிருக்காங்க. இவரது சகோதரர் பெயர் பார்த்தோம்னா விநாயக் சுந்தர். சிவாங்கி பிறந்த பின்புதான் இவரது பெற்றோர்கள் இவரை தமிழ்நாட்டில் உள்ள சென்னைக்கு அழைத்து வந்திருக்காங்க. சிமாயா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பு முடிச்சிருக்காங்க. MOBV வைணவ மகளிர் கல்லூரி வணிகவியல் இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. கல்லூரி நாட்களிலே இசைத்துறையில் மிகவும் ஆர்வம் கொண்டு இருந்திருக்காங்க. தனது கல்லூரி நாட்களில் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வமும் செலுத்தியிருக்காங்க. சிவாங்கி நடிப்பில் முதல்ல வெளியான படம் தான் கூகுள் குட்டப்பா. இந்த படத்தில் யார் இயக்கியிருந்தாங்கன்னா சபரியும் சரவணன் இணைந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துக்கு KS ரவிக்குமாரும் பிக்பாஸ் புகழ் தர்ஷன் லஷ்யா முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க யோகி பாபு பூவையா வாரிமுத்து என பலர் நடிச்சிருந்தாங்க. இசையமைப்பாளராக ஜிப்ரன் இசையமைச்சிருந்தார். ஒரு கிராமத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வரும் தந்தைக்கும் அவன் மகன் வெளிநாட்டிற்கு ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியராக வேலை பார்ப்பதை பிடிக்கல. தனியாக இருக்கும் அப்பாவை பார்த்து கொள்ள வேலை ஆட்களும் எல்லாம் சொட்டக்காத நேரத்தில் தங்களோட லேஃபில்ஸ் பிரசிடோனையில் இருக்கும் ரோபோவை அப்பாவுக்கு துணையாக விட்டு செல்வாங்க. ஆரம்பத்தில் தந்தையினர் வெறுப்பை காட்டும் KS ரவிக்குமாரும் படிப்படியாக எப்படி பாசம் வைத்து சொந்த மகனாக அதனை பாவிக்கிறார். பின்ன என்ன நடக்குது தான் இந்த படத்தின கதையாகவே அமைஞ்சிருந்துச்சு. பார்த்தோம்னா சிவாங்கியின் நடிப்பில் ஒரு கல்லூரி மாணவியாக நடித்த படம் தான் டான். இந்த படத்தினுடைய கதையை பார்க்கலாம். தனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படும் சமுத்திரக்கனிக்கு ஆண் குழந்தை தான் பிறக்குது. தொடக்கத்திலேயே சமுத்திரக்கனிக்கு ஏமாற்றன்னு சொல்லலாம். கிராமத்தில் வாழும் சமுத்திரக்கனி தன் பட்ட கஷ்டங்களை தனது பிள்ளைக்கு வரக்கூடாது என தனது மகன் சக்கரவர்த்தியை மிகவும் கண்டிஷனாக வளர்ப்பாங்க. சிவகார்த்திகனை படித்து பெரிய ஆளாக்க நினைக்கிறாங்க சமுத்திரக்கனி. படித்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என படிப்படி என சிவகார்த்திகனிடம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எரிச்சலாகும் சிவகார்த்திகனுக்கு படிக்காமல் திறமையை அடிப்படையாக வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும்னு முடிவெடுப்பாங்க. பள்ளி பருவத்தில் நாயகி பிரியங்கா மொஹானாவை சந்திக்கும் சிவா காதல விழுறாங்க. பின் காதல் கதை ஒரு பக்கம் நகருது. பள்ளியை முடித்து பொறியியல் கல்லூரியில் சேரும் சிவா தன் கல்லூரி வாழ்க்கையை ஜாலியாக வாழ்வாங்க. மாணவர்களுடைய ஒழுக்கம்தான் அவர்களை சிறந்த எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் என கண்டிஷனாக கல்லூரியில் பேராசிரியராக SJ சூர்யா வயலண்டாகவும் மாணவர்கள் எதிர்காலத்திற்கு அக்கறையோடு இருப்பாங்க. இவர்களுக்கு இடையான மோதல் முடிவில் சிவாவின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதை படத்தின் கதையினே சொல்லலாம். தனது திறமையை கண்டறிந்தே வாழ்வில் சிவகார்த்திகேயன் ஜெயித்தாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் எமோஷனல் கிளைமேக்ஸ். சிவாங்கியினுடைய நடிப்பில் கடைசியாக வந்த படம் தான் காசேதான் கடவுளடா. இந்த படத்தில் யார் இயக்கியிருந்தாங்கன்னா ஆர் கண்ணனும் இயக்கத்தில் மிர்ச்சா, சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, கருணாகரன் என பல தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. நகைச்சுவை திரைப்படம்னே சொல்லலாம். இத்திரைப்படம் பார்த்தோம்னா 1972ஆம் ஆண்டு முத்துராமன் லட்சுமி நடிப்பில் வெளியாகிய பிரம்மாண்ட வெற்றி பெற்ற திரைப்படத்தினுடைய ரீமேக் திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்திலையும் சிவாங்கி தன்னுடைய நடிப்பினை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. சிவாங்கி நடிப்பில் வெளியான ஒரு நகைச்சுவை படம் தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். திருமணமாகி பார்த்தோம்னா 6 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒரு தம்பதிக்கு ஒரு சித்தர் வரமாக ஒரு நாய்க்குட்டியை கொடுப்பாங்களாம். அந்த நாய் வீட்டில் இருந்தால் செல்வம் பெறும், கஷ்டங்கள் நீங்கணும் சித்தர் சொல்லவே அந்த தம்பதிகளும் நாய்க்குட்டியை வளர்த்து வராங்க. அந்த நாயின் மகிமே அறிந்த வீட்டு வேலைக்காரனும் நாயை கடத்தி செல்கிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய பணக்காரனாக உள்ளானா அந்த வீட்டு வேலைக்காரன். பின்னர் நாயின் ராசியால் பணம் வரும் என்பதை அறியும் வடிவேலும் அந்த நாயை தேடி அலையறான். பின் என்ன ஆனது அந்த அதிசய நாய் அவருக்கு கிடைத்ததா இல்லையா என்பதை தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தினுடைய கதையினே சொல்லலாம். இந்த படத்தினையும் சிவாங்கி ஒரு சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தியிருந்தாங்க. கிருஷ்ணகுமார் பார்த்தோம்னா ஒரு பின்னணி பாடகி, அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகைனே சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு சூப்பர் சிங்கர் 7 தொலைக்காட்சி பாடல் போட்டியில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்நிகழ்ச்சியில் தான் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இருந்துச்சு. அவ்வருடத்திலேயே பிற்பகுதியில் குக் வித் கோமாளி என நகைச்சுவையில் கலந்து சமையல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல படங்களையும் நடித்து வராங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.